ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கேரளா கண்ணனூர்ல இருக்கிற பேபி பீச், அதுக்கப்புறம் கண்ணனூர் லைட் ஹவுஸ் இருக்கிற ஏரியால தான் இருக்கோம். இந்த வீடியோல நம்ம பேபி பீச்சும் லைட் ஹவுஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம கண்ணனூர் பேபி பீச்சையும் லைட் ஹவுஸையும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, இப்ப நாம் இருக்கிறது கண்ணனூர்ல இருக்கிற பேபி பீச் பக்கத்துலங்க. இந்த வழியில போனா பேபி பீச் போயிடலாம். இங்க வந்து ஒரு மிலிட்டரி அகாடமியும் இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம லைட் ஹவுஸ் இருக்குங்க, லைட் ஹவுஸ் போய் பார்த்துட்டு வந்துருவோம். இங்க பாருங்களா, this is secured military establishment. Any flying object drone will be shot down போட்டிருக்காங்க. சோ வாங்க நாம போயிட்டு லைட் ஹவுஸ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேபி பீச் வருவோம். இங்க பாருங்களா, ஒரு மிலிட்டரி ஆபீசருக்காக இது வச்சிருக்காங்க, ஒரு மெமோரியல் மாதிரி. சரி வாங்க போவோம். மக்களே, நம்ம கண்ணூர் லைட் ஹவுஸ்க்கு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ், டைரக்டரேட் ஆஃப் லைட் ஹவுசஸ் அண்ட் லைட் ஷிப்ஸ்னே அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. ஸோ இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்கு. என்ன டைமிங்ஸ்ன்னு தெரியல. 10 AM to 1 PM, 2 PM to 6 PM. ஆஹா, நம்ம 1 hour முன்னாடியே வந்துட்டு இருக்கோங்க. ஓ மை காட். அடல்ட்டுக்கு வந்து 20 ரூபா, சில்ட்ரனுக்கு 10 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கு 10 ரூபா, ஃபாரின் சிட்டிசனுக்கு 50 ரூபா, ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னா 20 rupees. மண்டே அன்னைக்கு ஹாலிடே. ஸோ இது பார்த்துக்குங்க. ஃபோட்டோகிராஃபி ஆஃப் லைட் ஹவுஸ் எக்யூப்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட்னு போட்டாங்க. அதனால உள்ள வந்து உங்களுக்கு வீடியோலாம் எடுக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணனூர் லைட் ஹவுஸ் அண்ட் லைட் ஹவுஸ் மியூசியம் ரெண்டுமே இருக்கு. ஸோ உள்ள அந்த ரெட் கலர் பில்டிங் தெரியுது பாருங்க, அதுதான் லைட் ஹவுஸ். ஆனா நாம் இப்ப பார்க்க முடியாதே. ஐ திங்க் பீச்சில் இருந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணுவோம். சான்ஸே இல்லைங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட கெஸ்ட் ஹவுஸும் இருக்குங்க, பீச் ஓரத்துலேயே, பீச் ரெசார்ட் மாதிரி. பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக. மக்களே, நம்ம லைட் ஹவுஸு, கேரளா டூரிசமோட கெஸ்ட் ஹவுஸு அதெல்லாம் இருக்கிற ஏரியால இருந்து இங்கே ஒரு சீ வாக்னு வச்சுருக்காங்க. வியூ பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. இங்கே பாருங்க, ஓ மை காட், அரேபியன் சீங்க. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பார்த்தாவே வந்து த வேஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் அரேபியன் சீ தாங்க தெரியுது. ஐயோ, செம்ம பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. ஸோ பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸு. அவங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தா காட்டேஜஸ் எல்லாம் கூட இருக்குங்க. இங்கே பாருங்க, ஐயோ செம்ம பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. இன்கேஸ் நீங்கள் கண்ணூர் வந்து சி வியூவை என்ஜாய் பண்ணணும், ஒரு 2-3 days வந்து சூப்பராக ரிலாக்ஸ்டாக இருக்கணும்ப்பானா எவ்வளோ ஹிடன் ஜெம்ஸ் இருக்குன்னு பாருங்க கேரளாவில். ஸோ இங்கே வந்து நீங்கள் கேடிடிசியில் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து புக் பண்ணலாங்க. நம்ம கண்ணனூர் கெஸ்ட் ஹவுசஸ்க்குன்னு மட்டும் இல்லை, கேரளாவில் இருக்கிற எல்லா கேடிடிசி ஆப்ரேட் பண்ணுற ஹோட்டல்ஸ்லேயும் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ப்ரீவியஸ்லி புக் பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் புக்கிங். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அல்டி. மக்களே, இங்கே பாருங்க, கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி அழகாக ஒரு சீ வியூ பார்க்குங்க. கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா 10 o'clock மேலே உங்களுக்கு ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஓ வா மக்களே, இந்த மாதிரி ஒரு வியூ எங்காவது கிடைக்குமாங்க? கொக்கா மக்கா.
இது ஒரு கிளிஃப் மாதிரிங்க, வர்க்கலா கிளிஃப் மாதிரி. இது வந்து கண்ணனூர் கிளிஃப்னு வச்சுக்கலாம் நம்ம, லைட் ஹவுஸ் இருக்கிற ஏரியா. ஐயோ அடிப்பொலி. மக்களே எவ்வளவு பியூட்டிஃபுல்லான இடங்கள் இருக்குன்னு பாருங்க. எப்பா சாமி, போதும் போதும் ஆயிடும் கேரளா. அப்பா எவ்வளவு அழகப்பா நீ மறைச்சு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஐயோ, வர்க்கலா கிளிஃபோட ஒரு மினி வெர்ஷனுங்க. ஆனா பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, அதுதான் முக்கியமான மேட்ரு. சான்ஸே இல்ல. கேடிடிசி, கேரளா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அழகா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு நல்ல கிளிஃப் மேல இப்படி சி வியூ வாக் பாயிண்ட்னு ஒரு சின்ன வாக் பாயிண்ட் மாதிரி பண்ணி நிறைய ரிலாக்ஸ் பண்றதுக்கு சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தா இது காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லாம வேற என்னத்தங்க சொல்றது. அழகா நாம இப்படி பீச்சை பார்த்துட்டே உட்காந்துட்டா லைஃப்ல நமக்கு எந்த கஷ்டமே வந்து மனசுல நிக்காதுங்க. கேரளா ஃபுல்லாவே இஸ் அ தெரப்பிங்க. நீங்க தனியா தெரப்பட்டிக் சென்டர்னு போவேன்னா, நான் ரொம்ப ஹைப் பண்றேன்னு நினைக்காதீங்க. பட் அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணும்போது தான் தெரியும், ஐயோ அப்படின்னு. இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு வியூ. பாருங்க மக்களே, கேரளா லைட் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்கிற கேடிடிசி கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்கிற சி வியூ வாக் பாயிண்ட்ல தான் இருக்கோம் நாம. இந்த வியூக்கு வேற ஏதாவது ஈடாகுமா? இவ்வளவு பசுமையான ஒரு வாக் பாயிண்ட், கார்டன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கிளிஃப் மேல உட்கார்ந்துட்டு அப்படியே அரேபியன் சீயை ரசிச்சுட்டு பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா, ஆஹா இதுதாங்க சொர்க்கம். இதுக்கு பக்கத்துல பேபி பீச்னு இருக்குங்க. நாம இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேபி பீச் போலாம், ஓகேவா? மக்களே இங்க பாருங்க, த லாங் வியூ. நம்ம போன வீடியோல பார்த்த பையம்பலம் பீச் அங்க இருக்குங்க. அந்த ஹைரைஸ் பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் வந்து பையம்பலம் பீச் இருக்கு. இந்த லைட்டா ஒரு உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெச்சா இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த ரிவர் மவுத்துங்க. லைக் என்ன சொல்றது, ஆறு வந்து கடல்ல கலக்கிற இடம். மலபார் கோஸ்ட் எப்படி இருக்குங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர்பான பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணூர் மக்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க, இன்னும் வேற ஏதாவது ஹிடன் பிளேசஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ராக் ஃபார்மேஷன்ங்க, கடற்கரையில ஒரு ஹில் மாதிரி இருக்கு. சடனா அங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே நினைச்சேங்க. அந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க. சோ நமக்கு பின்னாடியே பார்த்தா லைட் ஹவுஸ் மியூசியம் இருக்கு. பட் ஆனா 10 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. பட் ஓபன் பண்ணாலுமே நாம உள்ள போய் வீடியோ எடுக்க முடியாது உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஸோ வெளியிருந்தே பார்த்துக்குங்க. இன்கேஸ் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ளுக்குள்ள போய் பார்க்குற டைப்பா இருந்துச்சுன்னா 10 மணிக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெச் இருக்கு, அங்கேயும் போய் வியூஸ் பார்க்கலாம் வாங்க. ஹலோ சார்.
கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து இந்த வாக்வே அமைச்சிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா, வேற லெவல். உங்களுக்கு இங்க இருந்து காமிக்கிறேன் பாருங்க லைட் ஹவுஸோட வியூ. இங்க பாருங்க, இங்கேயும் வந்து ஒரு சிலை வச்சிருக்காங்க, ஒரு லேடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. டன்டடைன், இதுதான் கண்ணூர் லைட் ஹவுஸுங்க. நல்ல கிளிஃப் மேல ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க பாருங்களா. வெரி நைஸ். லைட் ஹவுஸ் இருக்கிற ஏரியாவும் நல்ல பெரிய ஏரியாங்க. பரவாயில்ல, சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்னும் ஆபரேட்டிங் கண்டிஷன்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நேரா லைட் ஹவுஸ் மேல இருந்து பார்த்தா வாஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் அரேபியன் சீயை பார்க்கலாம். மக்களே, இந்த எண்ட்ல வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குங்க. வாவ், ஒரு சூப்பர் ஹேங் அவுட் பாயிண்ட்டுங்க இது. ஆனா சான்ஸே இல்ல. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு வியூ பாயிண்ட்ஸுமே வந்து செம்ம அழகா வச்சிருக்காங்க. இங்க கொஞ்சம் டைம் ஆனா ஈவினிங் டைம்ல எல்லாம் வந்து உங்களுக்கு கெஃபேஸ் எல்லாம் இருக்கும் போல. அங்க காஃபி ஷாப்ஸ், ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இன்னும் ஓபன் பண்ணல, நாம ரொம்ப ஏர்லியா வந்துட்டோம். இங்க பாருங்க, சுத்தி சுத்தி மொத்தமும் வியூ பாயிண்ட்ஸ் தான். அடுத்த வீடியோல நம்ம செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட் பார்க்க போறோம். அதுவும் இந்த சைடு தாங்க. நம்ம மறுபடியும் வெளியே போயிட்டு பேபி பீச் பார்த்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் அந்த சைடு. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். மக்களே, இந்த வாக்வேல வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் முதற்கொண்டு சூப்பரா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. வேற லெவல், வேற லெவல். இங்க பாருங்களா, ஒரு செஸ் போர்டு வச்சிருக்காங்க. வியூஸ் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க. அப்பா, அரேபியன் கோஸ்ட் எல்லாம் இட்ஸ் a blessing. மக்களே, நம்ம ஃபுல்லா நம்ம லைட் ஹவுஸ் பக்கத்துல இருக்கிற பீச் வியூ வாக்வேல பார்த்து ரசிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம லைட் ஹவுஸ் கம்பீரமா நிக்கிறான் பாருங்க, கண்ணூர் லைட் ஹவுஸ். ஸோ இது பக்கத்துல தான் பேபி பீச் இருக்கு. மெதுவா அதையும் பார்த்துட்டு அடுத்த வீடியோல வந்து நம்ம செயின்ட் ஆஞ்சலோ ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுவும் பியூட்டிஃபுல்லா இருக்கும்னாங்க. கொஞ்சம் பாலடைஞ்சதா இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஒரு மாதிரி யூனிக்கான லேண்ட்ஸ்கேப்பா இருக்கும்னு சொன்னாங்க அந்த இடத்துலயும். ஸோ அது வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஒரே வீடியோல கவர் பண்ணா ரொம்ப லாங்கா போயிடுங்க. வாங்க பேபி பீச் போலாம். சான்ஸ்லெஸ் வியூல நான் சத்தியமா எதிர்பார்க்கல லைட் ஹவுஸ் பின்னாடி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கேரளா வந்தா இந்த மாதிரி எதிர்பார்க்காததையெல்லாம் எதிர்பார்க்கணும். பியூட்டிஸ் அழகா இங்க பாருங்களா, மக்கள் பீச் வியூ பார்த்துட்டு ஜாலியா மார்னிங் டைம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கண்ணூர் கேடிடிசியில புக் பண்ணிட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாங்க. இங்க பாருங்க, மக்கள் வந்திருக்காங்க. இது லைட் ஹவுஸ் மியூசியம். உங்களுக்கு பீச்சும் பக்கத்துலயே இருக்கு, பேபி பீச். லைட் ஹவுஸ் பக்கத்துல இருக்கு. சூப்பர்பான பீச் வியூ, ரெசார்ட்ஸ், காட்டேஜஸ். வேற என்ன வேணும்? கேடிடிசிக்கு போங்க, கண்ணூர் கேடிடிசி கெஸ்ட் ஹவுஸ்க்கு புக் பண்ணுங்க. ஓகேவா மக்களே? நம்ம லைட் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ், அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற சி வியூ
எல்லாத்தையும் பார்த்துட்டு பேபி பீச் போயிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்க, பேபி பீச் போற வழியில நிறைய மயில்கள்ங்க. எத்தனை பேர் இருக்கானுங்க பாருங்க. ஐயோ, கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரிங்கிறது சும்மாவா சொன்னாங்க? அநியாயத்துக்கு அழகுங்க. ஒரு பெரிய குரூப்பே இருக்கானுங்க. வாவ், அழகு. இங்க 2 பேர் இருக்கானுங்க பாருங்க. இயற்கையை பேணி பாதுகாத்தா எத்தனை அழகு நமக்காக இருக்கு பாருங்க, ரசிக்கிறதுக்கு. அச்சோ, அதோட கழுத்து பாருங்களா, எவ்வளவு கலர்ஃபுல்லா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. வாவ். சான்ஸே இல்லைங்க, செம்ம பியூட்டிஃபுல்ங்க. ஓ மை காட். பை பைடா. சரி வாங்க மக்களே, நாம பேபி பீச் போலாம். செம்ம அழகு மக்களே. நம்ம பேபி பீச் போற ரோடு வந்தாச்சுங்க. வாங்க போலாம். இங்க ஒரு மிலிட்டரி அகாடமி இருக்கு, அதனால பார்த்துதான் வீடியோ எடுக்கணும். மக்களே, நம்ம கண்டோன்மெண்ட் ஏரியா ஜங்ஷன்ல இருந்து உள்ள வந்தாச்சுங்க. ஒக்கா மக்கா, ஒவ்வொரு வீடுகளும் அவங்க பண்ணி வச்சிருக்கிற கார்டன்ஸும் சொர்க்கங்க. வாழ்ந்தா நம்ம கேரள மக்கள் மாதிரி வாழணுங்க, இயற்கையோட இயற்கையா. இங்க பாருங்க, ஐ லவ் கண்ணனூர் கண்டோன்மெண்ட். ஸோ நாம பேபி பீச் பக்கத்தில் வந்தாச்சுங்க மக்களே. இங்கே நிறைய பீச் ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. பீச் வியூ, ரூஃப் டாப்ல இருந்து பீச் பார்த்துட்டே வந்து டைனிங் பண்ணுறதுக்கு நிறைய ஏரியாஸ் இருக்கு. இதோ நம்ம பீச் வந்தாச்சு லைட் ஹவுஸ்ல இருந்து. மக்களே, இது பாருங்க வியூ பாயிண்ட். லைட் ஹவுஸ் அங்க தெரியுது பாருங்க. அங்கிருந்து நாம வந்தாச்சு, பக்கத்துல தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. இங்கிருந்து இன்னொரு 500 மீட்டர்ஸ் போனா பீச் போயிடலாம். வாங்க போ. இங்க பாருங்க, இதுதான் அந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட். கார்னிஷ் பேரு. அரேபியன் சீயோட வாஸ்ட்னஸ் பாருங்க. நாம லைட் ஹவுஸ்ல இருந்து பேபி பீச் போற வழியில இந்த மாதிரி நிறைய பீச் ரெசார்ட்ஸ் இருக்குங்க. இது வந்து மெஸ்காட் பீச் ரெசார்ட். இங்க நிறைய தீம்டு வெட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும்ல, ஸோ அதுக்கான ஏரியாலாம் இருக்கு இங்க. இங்க பாருங்க, இங்கிருந்து பார்க்குற சீ வியூஸும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. தீம்டு வெட்டிங்ஸ், தீம்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துறதுக்கு. வாங்க, ஆல்மோஸ்ட் நம்ம பீச்சுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நிறைய இந்த மாதிரி ஏர்போர்ட், ஹோட்டல், டாக்ஸிஸ் எல்லாம் இருக்கும். ஏர்போர்ட் பக்கத்தில், எந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குன்னு தெரியல. கேலிக்கட் ஏர்போர்ட் தான் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அங்க போறாரு பாருங்க, சேட்டன் சொன்னாரு இங்க வந்து டிஃபென்ஸ் ஏரியாங்க. பேபி பீச்சும் வந்து டிஃபென்ஸ் எடுத்துட்டாங்களா, அதனால நம்ம பேபி பீச் பார்க்க முடியாது. அன்பார்ச்சுனேட்லி நம்ம கோட்டைக்கு கூட இந்த வழியில போக முடியாதாங்க. மறுபடியும் நம்ம பின்னாடி போயிட்டு சுத்திட்டு தான் போகணும். சரி பரவாயில்ல, விடுங்க, நம்ம பீச் வியூவே பார்த்துட்டோமே. இங்க பாருங்களேன் எவ்வளவு பலாப்பழம்னு. வீட்டுக்குள்ளேயே இவங்க பலாமரம், மாமரம், தென்னை மரம் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. வெளியே போய் வாங்கணும்னு இவங்களுக்கு எதுவுமே இருக்காது போல. நம்ம தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி முக்கணிகள், மா, பெலா, வாழை இதெல்லாம் வந்து இவங்களோட வீட்டுக்குள்ளேயே இருக்கும்.
கற்பக விருட்சமான தென்னை மரம் இல்லாம எந்த வீடும் இருக்காது. மக்களே, நம்ம பேபி பீச் இருக்கிற ஏரியால இருந்து லைட் ஹவுஸ் போற வழியில ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச் இருக்குங்க. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செயின்ட் பீட்டர்ஸ் எய்டட் ஸ்கூல் இருக்கு. எவ்வளவு சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க பாருங்க நம்ம கிறிஸ்டியன் மிஷனரிஸ். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல சர்ச். மக்களே, இந்த சர்ச் பேர் வந்து ஹோலி ட்ரினிட்டி கத்தீட்ரல்ங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வாவ், வெரி நைஸ். மக்களே, இந்த சர்ச் கட்டின வருஷம் பாத்தீங்கன்னா 1502ங்க. எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1502. கிறிஸ்டியானிட்டி எவ்வளவு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம கேரளா கடற்கரையை ரீச் ஆகிட்டு இருக்கு பாருங்க. பர்னாச்சேரிங்கிற பிளேஸ் இது. ஹோலி ட்ரினிட்டி கத்தீட்ரல். எவ்வளவு பழமையான சர்ச்சஸ் பாத்தீங்களா, கத்தீட்ரல்ஸ் கேரளால. வாவ். மக்களே, ஒரு டிப்பிக்கல் கேரளாவோட ரெசிடென்ஷியல் ஏரியா பாருங்க. மிடில் கிளாஸ் ரெசிடென்ஷியல் ஏரியா. எல்லா ஏரியாலையுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் டிஸ்போஸ் பண்ண அந்த பின் வச்சிருப்பாங்க, பாட்டில் மாதிரியே. அதனாலதான் கிளீனா மெயின்டைன் ஆகுது ஊரு. நிறைய மிலிட்டரி ஏரியா இருக்கிறனால இங்க எக்ஸ் சர்வீஸ்மென் கிளப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. கேரளா ஸ்டேட் எக்ஸ் சர்வீசஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு. பர்னாச்சேரி இந்த ஏரியா பேரு. ஃபுல்லா வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸ், மிலிட்டரி குவார்டர்ஸ் தாங்க இருக்கு. ஒரு டிப்பிக்கல் கேரளா ஹவுஸ்னா இப்படிதான் இருக்கும் பாருங்க. ஓட்டு வீடு. ஆட்டோஸ் தாங்க லைஃப் லைனு கேரளாக்கு. பஸ்ஸஸ் எல்லாம் இன்டீரியர்ஸ்ல வராது. ஆட்டோஸ்ல தான் நம்ம மெயினா டிரான்ஸ்போர்ட் சிட்டிக்குள்ள. இன்னொரு சர்ச் இருக்கு பாருங்க அந்த சைடு. மக்களே, இது வந்து சென்ட் தாமஸ் ஆர்த்தடாக்ஸ் சிரியன் சர்ச் பர்னாசேரிங்க. மக்களே, கண்ணூர்ல கூட பாத்தீங்கன்னா ஜெஸ்விட்ஸோட செயின்ட் மைக்கேல்ஸ் சாப்பல், அதுக்கப்புறம் லயோலான்னு ஒரு பில்டிங் இருக்கு பாருங்க. லயோலா காலேஜ் எல்லாம் வந்து ஜெஸ்விட்ஸ் நடத்துறது தான். செயின்ட் மைக்கேல்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஜெஸ்யூட் இன்ஸ்டிடியூஷன் போட்டிருக்காங்க. இது எல்லாமே இருக்குங்க. சென்னையில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிற மாதிரியே லயோலாவோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சாப்பல் எல்லாம் வந்து கண்ணூர்லயே இருக்குங்க. சோ மக்களே, நாம கண்ணனூர் லைட் ஹவுஸ், கேடிடிசி கெஸ்ட் ஹவுஸ், அதுக்கு பின்னாடி இருந்த பியூட்டிஃபுல் சி வாக், கிளிஃப் மேல இருந்து நாம பார்த்த பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் அரேபியன் சி, இதெல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி பேபிஸ் பீச் தான் போக முடியல, ஏன்னா அது மிலிட்டரி கண்ட்ரோல்ல இருக்கு, டிஃபென்ஸ் கண்ட்ரோல்ல. பட் இட்ஸ் ஓகே. செம்ம பியூட்டிஃபுல்லான ஹிடன் ஜெம் தாங்க சொல்லணும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from கண்ணனூர் பேபிஸ் பீச்சுங்க. See you.